தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 மத்திய அரசின் புதிய திட்டம் குறித்து எதிர்பார்ப்பு. உங்களுக்கும் இந்த 2000 கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. பண்டிகை காலங்களில் வழங்கப்படும் நிதி உதவி தொகையை உயர்த்துவது குறித்தும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. புதிய விதிமுறைகளின்படி ரேஷன் அட்டையில் கோதுமை, அரிசி மட்டுமின்றி உப்பு, திணை, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாக வழங்கப்பட உள்ளன. மேலும் ஒரு நபருக்கு 5 கிலோ தானியங்கள் இனி 7 கிலோவாக உயர்த்தப்பட உள்ளன. பயனாளர்கள் KYC சரிபார்ப்பை நிறைவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறுபவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தீபாவளி போன்ற பண்டிகையில் இது 2000 உயர்த்தப்படலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் போலவே இந்த ஆண்டும் தீபாவளி பரிசாக ரொக்க உதவி அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.